ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏனிகிரோஸ் தமிழ். திஸ் இஸ் மனோஜ்குமார். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில ஏர்ட்ராப்பான அப்டேட்டையும் ஒரு நியூ ஏர்ட்ராப்பை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனல் நீங்களும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 80-90% ஆஃப் கிரிப்டோ ஏர்ட்ராப் ப்ளஸ் அதோட அப்டேட்ஸ் எல்லாமே போஸ்ட் போடுவோம். அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த ஃபஸ்ட்டு ஏர்ட்ராப்போட அப்டேட் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலா கேம்ஸோட ட்ரெஷர் மைனிங் தான். சரிங்களா? ட்ரெஷர் ஹண்ட் அப்படிங்கிற மைனிங் தான். இந்த மைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் வந்துருக்குது. அந்த அப்டேட் எல்லாருமே பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் நல்ல பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லிஸ்டடான ஒரு காயினோட ப்ராஜெக்ட்டு. நல்ல ப்ராஜெக்ட். காலா கேம்ஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து நல்ல ப்ராஜெக்ட்டு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து பேபி டாகி பாஃப்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் வந்து பன்னி பிளேட்ஸ், அதாவது பாண்டெக்ஸோட பன்னி பிளேட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்ல ப்ராஜெக்ட். என்ன அப்டேட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலா ட்ரெஷர் டேப்பரோட டெலகிராம் மினி வெப்சைட்டு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். சரிங்களா? இந்த ஸ்டீல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து 3 ஸ்டீல் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் தருவாங்க. அது திருடுறதுன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுப்பாங்க. அது எப்படி பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. ஓகேவா? உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வந்து என்னபிளாக இருக்கும். சரிங்களா? எனக்கு இப்போதைக்கு 0ல் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 4 பேனர் வரும். 4 பேனரில் காயின் வந்து ஒரு 2 தடவை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். சக்ஸஸ்ன்னு வந்துருச்சுன்னா அந்த காயின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லை ஃபெயில்டுன்னு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு காயின் லாஸ் ஆகாது. பட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட் கிடைக்காது. சரிங்களா? இந்த ஆப்ஷன் எல்லாருமே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? அந்த ரிவெஞ்ச் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறையா இது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து ரிவெஞ்ச் அந்த மாதிரி ஆப்ஷன் எனபிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி ரிவெஞ்ச் பண்ணி அது மூலமாக காயின் என்ன பிடிக்கலாம். ரிவெஞ்சுன்னு கொடுத்தீங்கன்னாவே போதும். காயின் இருந்தது அப்படின்னா கலெக்ட்னு காட்டும். இல்லை அப்படின்னா எக்ஸ்பைரி அந்த மாதிரி காட்டும். சரிங்களா? இந்த ஸ்டீல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொண்டு வந்தனால நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் பேடாக ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் நான் வந்து 600 crore காயினுக்கு மேலே நான் ஏர்ன் பண்ணி வச்சுருந்தேன். ஓகேவா? பட் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் அந்த ஸ்டீல் ஆப்ஷன் வந்ததுனால என்னிட்ட இருந்து காயின் வந்து நிறையா பேர் வந்து ஸ்டோல் பண்ணிட்டாங்க. இதனால் நானும் கெயின் பண்ணேன் தான். பட் எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிது. பட் என்னோடய காயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 crore கிட்ட காயின் வந்து லூஸ் ஆயிடுச்சு. என்னைய பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ஒரு பேடாக ஃபீல் பண்ணுறேன். இந்த ஆப்ஷன் அவங்க கொண்டு வராமலே இருந்திருக்கலாம். பட் நியூ யூசர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அவங்க வந்தாங்கன்னா ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஈஸியாகவே. சரிங்களா? இது வந்து ஆல்ரெடி லிஸ்டடான ஒரு ப்ராஜெக்ட்டோட அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டெய்லி கோடு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம சேனலில் போஸ்ட் போடுவோம். அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ண டெய்லி செக்கின்னு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டு. சொல்கிறது ஆல்ரெடி வந்து லிஸ்டடான ஒரு ப்ராஜெக்ட்டு. மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெகுலராக. ஓகேவா? அடுத்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அவை மைனிங்கில் வந்து வந்திருக்கக்கூடிய நியூ மைனிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த மைனிங்கோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ் அப்படிங்கிற ஒரு மைனிங் தான். சரிங்களா? இது வந்து அவை வந்து அஃபீஷியலாக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அவை மைனிங் வந்து நல்ல ப்ராஜெக்ட். ஏன்னா எல்லாருமே வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து எடுத்தாங்க. மந்த்லி வேறு அன்லாக் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது வந்து நல்ல ப்ராஜெக்ட்டு. பேக்ரவுண்ட் வந்து நல்லா இருக்குது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. சரிங்களா? இது வந்து அவை வந்து அஃபீஷியலாக வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இதெல்லாம் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? கேஸ் அப்படிங்கிறது தான் அந்த மைனிங்கு. லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா நார்மலாக அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து எவ்ரி 4 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2000 டேப்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் 4 ஹவர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப 2000 டேப் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ரெகுலராக டேப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் ஒரு 1 வீக் 2 வீக்குக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோ பாட் அப்படிங்கிறத கொண்டு வந்துடுவாங்க. இதே மாதிரி தான் ஒரு 2 மைனிங் அவை லான்ச் பண்ணாங்க. அதுலேயும் வந்து ஸ்டார்டிங்கில் அது மாதிரி கொடுத்தாங்க. பட் ஆட்டோ பாட் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. இப்போ வந்து ஆட்டோ பாட் கிளைம் பண்ணுறது மூலிமா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா எவ்ரி 12 ஹவருக்கு அல்லது 3 ஹவருக்கு 4 ஹவருக்கு சும்மா வந்து உள்ளே வந்தாலே போதும். நமக்கு வந்து பாயிண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கெயின் ஆகும். இப்போதைக்கு இதில் ஆட்டோ பாட் கொண்டு வரல. பட் கொண்டு வந்துடுவாங்க. கன்ஃபார்மாக நான் வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து கொண்டு வந்துடுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் டேப் பண்ணுங்கள். சரிங்களா? டேப் பண்ணுங்கள். அப்புறம் டாஸ்க்லாம் இருக்கும். டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் முடிஞ்சால் ரெஃபரல் பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் ஏர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த இடத்துல ஏர்ன் அப்படிங்கிற கிளிக் பண்ணி உங்களோட நீங்கள் வந்து அவே மைனிலேருந்து கேவிசி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை வந்து கேவிசி பண்ண தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் வந்து பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சப்போஸ் தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெலகிராமில் ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ மாதிரி போடுறேன். ஓகேவா? ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ தான் அந்த மைனிங் வந்து லான்ச் ஆயிருக்கு. நல்ல ப்ராஜெக்ட். ஏன்னா பேக்ரவுண்ட் வந்து அவைவ் இருக்காங்க. சரிங்களா? இதே மாதிரி தான் இன்னும் 2 மைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவை சப்போர்ட் பண்ணக்கூடியது. கெயின் அப்படிங்கிற மைனிங்கு. இந்த மைனிங் வந்து டெய்லி செக்இன் ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து செக்இன் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். டாஸ்க் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ள பவர் அப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ டேப் வந்து
லைவில் இருக்குது. ஸோ ஆட்டோ டேப் பாட் அப்படிங்கிறது லைவில் இருக்குது. நான் வந்து பை பண்ணியிருக்கிறேன். ஒரு 2,50,000 காயின் கொடுத்து நீங்கள் வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பவர் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஆட்டோ பாட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஆட்டோ பாட் வந்து பை பண்ணிக்க முடியும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இதே மாதிரி தான் அந்த கேஸ் மைனியில் கொடுத்த மாதிரி டேப் பண்ணி தான் ஏர்ன் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்க. பட் 1 or 2 வீக்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே வந்து அந்த ஆட்டோ பாட் வந்து எனேபிள் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கும் ஏர்ன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த ஆட்டோ பாட் வரும்போது நீங்கள் வந்து டேரெக்டாக ஒன்ஸ் பை பண்ணிட்டீங்கன்னாவே போதும். நீங்கள் வந்து அந்த மைனிங் எண்டாயிரம் வரைக்கும் ஃப்ரீயாகவே க்ளைம் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து மோசோ ஏஐ அப்படிங்கிற மைனிங்கு. ஸோ இந்த மோசோ ஏஐ அப்படிங்கிற மைனிங் வந்து அவையோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு. ஸோ கெயின் மைனிங் வந்து அவையோட செகண்ட் ப்ராஜெக்ட்டு. கேஸ் மைனிங் வந்து அவையோட தேர்டு ப்ராஜெக்ட். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ பாட் எனக்கு லைவில் இருக்குது. ஸோ நான் ஆட்டோ பாட் மூலியமாக தான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெய்லி செக்இன் ஆப்ஷனு, டெய்லி உங்களோட லிங்க்கை ஷேர் பண்ணுற மூலிமா அது மூலிமா பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறது எல்லா ஆப்ஷனும் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த இடத்துல டேப் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து ஆட்டோ பாட் பை பண்ணுறது. இதில் ஒரு 2 lakh காயின் இருந்தது அப்படின்னாவே உங்களால் பை பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த 3 ப்ராஜெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா யாரால் சப்போர்ட் பண்ணப்படுது அப்படின்னா, ஸோ அவை மைனிங் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களால வந்து சப்போர்ட் பண்ணப்படுது. ஸோ அதனால் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறது. ஸோ மறக்காமல் இந்த ப்ராஜெக்ட்லலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட் பற்றின அப்டேட் எதுவும் வரும்பொழுது நம்ம சேனலில் வந்து நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸோ மறக்காமல் வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.